சூரிய மண்டலத்தில் வந்து பூமிக்கு அடுத்து ஒரு கிரகத்தில் வந்து மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சம் இருக்கும் பொழுது அது வந்து செவ்வாய் கிரகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது சீதோச நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நீர் இருப்பதும் அங்கே வந்து ஒரு 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 மாதிரியான வளிமண்டலம் இருக்குது. அந்த வளிமண்டலத்தை வச்சு நம்ம உருவாக்கி கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் கிரகம் அடுத்த கட்டமாக மனிதர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி நம்ம சிக்கனமாக கூட நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நம்ம முன்னிறுத்தி காமிச்சது வந்து இன்னொரு படிப்பனையாக இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து சர்வதேச நாடுகள் சேர்ந்து ஒரு சர்வதேச விண்வெளி மையம் அப்படிங்கிறது பூமிக்கு சுற்றுறதை தாண்டி நிலவிலும், நிலவை தாண்டி அடுத்து செவ்வாய் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் இந்தியர்களும் பணிபுரிவதற்கான ஒரு தளத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இல்லை, அதாவது வந்து ரெண்டு வகையில் பார்ப்போம். அதாவது இப்போ வந்து வான் இயல் அப்படிங்கிறது வந்து ஒன்று நம்ம இங்கிருந்தே பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது, அதனுடைய வேகம், அதனுடைய மாற்றங்கள், அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது, அதனுடைய கோள்களுடைய நிறத்தை புரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பஞ்சாங்கம் அப்படிங்கிற அது மாதிரி தான் உருவாக்குனாங்க இல்லைன்றதுல. அது வந்து உடனே வந்து இங்கிருந்து நம்ம பார்த்தாலும் அங்கே போய் நாம் என்னென்னு சொல்கிறோம். ரெண்டு வகையில் நாம் பார்த்து முயற்சி பண்ணோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு நம்ம தொலைதூரத்துக்கு பேசுறது வேற, பக்கத்தில் அது மாதிரி ரெண்டு வகையில் வருது. இப்போ அந்த வகையில் ஒரு காலத்தில் ஏன்னா அறிவியல் நோக்கிய மனப்பான்மை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறத வச்சு எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதும் வருது. அப்போ வந்து ஒரு காலத்துக்கு இங்கிருந்து நிலவாய்க்கு போவதற்கான வாய்ப்பு இல்லாத காலமாக இருந்தாலும் கூட இங்கிருந்து நாம் நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல அதை வச்சு பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனுடைய அடுத்த குறியாகத்தான் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் பார்க்குறோம், அப்புறம் அந்த இடத்துல இறங்கி பார்க்குறோம். அந்த நோக்கி படிப்படியாக அறிவியலுடைய முன்னேற்றம் இருக்கு. அதனால பழைய காலத்தில் அறிவியல் இருந்துச்சு, அதனுடைய அடுத்த பரிணாமம் இப்போ வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போய் நம்ம வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னாலும் கூட செவ்வாய் கிரகத்துக்கு சுற்றி விண்கலம் போகும் பொழுது இங்கிருந்து நம்ம அனுப்பக்கூடிய கட்டளைகள் அங்கே போய் சேர்க்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து அது என்ன இருக்குன்னு சொல்லி திரும்பி வர்றதுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் இடைவெளியில் அதை நம்ம வந்து மற்ற செயற்கை கொடுக்குற மாதிரி நம்ம பணியில் வச்சிருக்க முடியாது. அதுக்கு வந்து கண்டிப்பாக செயற்கை நுண்ணறிவுங்கிறத அது புகுத்தி ஆகணும். அதை பண்ணினதுனால தான் நம்ம வந்து அதை செஞ்சனாகும். ஏன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது விண்வெளித்துறையில் வந்து மிகவும் முக்கியமானது. ஆனால் பல இது கணினிக்கான மொழிகள் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது விண்வெளித்துறையில் தான், லேசர் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது தான், அதே மாதிரி சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது தேவை. இப்படி இது மாதிரி பல இது வந்து முதல் முறையாக விண்வெளிக்கு தேவை அப்படிங்கிற கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய அடுத்த பரிணாமம் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த வகையில் ஏஐ அப்படிங்கிறது அடுத்த பரிணாமத்தை நோக்கி போயிட்டு இருக்குது மனிதர்களுக்காக. ஆனால் முதல்லயே விண்வெளித்துறையில் அதனுடைய பணிகள் ஆரம்பிச்சிருக்கு. மூணுலேருந்து பார்க்கும்போது சைனா கற்பனையாக உண்மையிலே அது இல்லை, அவ்வளோ பெரிதாக ஒன்று இருக்கும் பொழுது இங்கேருந்து நாம் பார்க்கும் பொழுது பண்ணுறோமோ அது மாதிரி இருக்கான். அங்கேருந்து நம்ம பெரிய ஸ்ட்ரக்சர் மேன்மேட் ஹிமாலயா பார்க்க முடியும். அதே மாதிரி